ஒரே ஒரு தவறு. முன் கதை சுருக்கம். தினேஷ் 27 வயது, கல்லூரி பேராசிரியர். பார்கவி ஒரு சாதாரண மாணவி. அவள் காதலை நேரடியாக உணரவில்லை, ஆனால் தினேஷின் வெளிப்படாத வார்த்தைகள் அவளை குழப்புகின்றன. கல்லூரியில் கலாச்சார விழா நிகழ்ச்சி நிரலில் பார்கவியின் நடனம் இருந்தது, ஆனால் அவளுக்கு தினேஷின் வார்த்தைகளே முக்கியம். நாளைக்கு விழாவுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ற தினேஷின் வார்த்தைகள் அவள் மனதில் ஓர் அதிர்வை உருவாக்கின. இனி அத்தியாயம் 5. கல்லூரி கலாச்சார விழா ஆரம்பமாகிவிட்டது. எங்கும் ஒளிக்கதிர்கள், கீதங்களின் ரீதம், புன்னகைகள். ஆனால் பார்கவிக்கு மட்டும் விழா நடப்பதற்குள் அவளது உள்ளம் வேறொரு உலகத்தில் பறந்து கொண்டிருந்தது. தினேஷின் வார்த்தைகள் இன்னும் மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. நாளைக்கு விழாவுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் என்ன சொல்ல போகிறார்? எனக்கு ஏன் இந்த பதற்றம்? நடன நிகழ்ச்சி ஆரம்பமானது. பார்கவி மேடையில் அடியெடுத்து வைத்தவுடன் அவளது பார்வை தன்னாலேயே தினேஷ் சாரை தேடியது. அவர் தூரத்தில் இருந்தபடி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவளது நரம்பு ஓரளவுக்கு பதட்டமாக இருந்தாலும் அவர் பார்வையில் இருந்த ஓர் அமைதியான உறுதி அவளுக்குள் ஏதோ ஒன்றை மாற்றியது. அந்த கணமே அவள் வேறொரு படி நகர்ந்து விட்டாள், ஆனால் அவளுக்கே தெரியாமல். விழா முடிந்தவுடன் அனைவரும் பரபரப்பாக இறங்கினார்கள். ஆனால் பார்கவி மட்டும் அந்த இடத்திலேயே நின்றிருந்தாள். தினேஷ் மெதுவாக நடந்து வந்து அவள் அருகே நின்றார். நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு திரும்பி போகலாம்னு தோணவே இல்ல சார். அவர் சிறிய புன்னகையுடன் பார்த்தார். அவளின் கண்களில் ஏதோ தேடல் இருந்தது. அவள் தெரியாமல் ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். நாளைக்கு விழாவுக்கு பிறகு நாம் தனியாக பேசலாம் என்ற அவரது வார்த்தைகள் மீண்டும் மனதில் அலைமோத பார்கவி திடீரென்று வேகமாக மூச்சு இழுத்தாள். என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டுவிட நினைத்தாள், ஆனால் வாய்விட்டு பேசவில்லை. அவளுக்கே புரியாத உற்சாகம், அவளுக்கே புரியாத பதற்றம். அந்த மெல்லிய வெளிச்சம் காதல்தான் என்று உணராமல் பார்கவி அங்கே நின்றிருந்தாள். என்னதான் இருந்தாலும் முதல் முறையாக காதல் சொல்லும் போது அல்லது கேட்கும் போது மனிதர்களுக்கு பயம் கலந்த உணர்வு ஏற்படுவது இயல்பு. அந்த பயம் அவளையும் தாக்கியது. எனவே நாளை பேசிக் கொள்ளலாம் என்று தன் வீட்டிற்கு கிளம்பினாள். திருப்பங்கள் நிறைந்த அடுத்த நாள் உதயமானது. தொடரும்.